வணக்கம். நட்புடன் சிந்து பைரவி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான கருத்துக்களை உங்களுக்காக முன்வைக்கின்றேன். என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அத்துடன் சப்ஸ்கிரைப் என்ற பட்டனையும் அழுத்துங்கள். அதற்காக முதலில் உங்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள். அத்துடன் என்னுடைய கருத்துக்களை பிறருக்கும் பகிர்ந்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். அந்த வகையில் இன்று நான் உறவுகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் குறிப்பிடலாம் என நினைக்கின்றேன். இந்த உலகத்திலே அனைத்து விதமான உறவுகள் நமக்கு கிடைக்கின்றன. அத்தகைய எல்லா உறவுகளையும் விட தாய் தந்தை என்ற உறவு தான் உண்மையில் முக்கியத்துவமான ஒரு உறவு என்று நான் கருதுகின்றேன். ஏனென்று கேட்டீர்களானால், தாய் தந்தை தான் நம்மை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி நம்மை படிக்க வைத்து நாம் வேலை செய்வதையோ அல்லது ஒரு பட்டம் பெறுவதையோ ஒரு தாய் தந்தையால் மட்டும்தான் முழுமையான பரிபூர்ணமான ஒரு சந்தோஷத்தை அள்ளி வழங்க முடியும். நமக்கு நட்பு என்ற உறவுகள் மற்றும் சகோதரர் என்ற உறவுகள் மற்றும் சொந்த பந்தங்கள் என்ற எத்தனையோ விதமான உறவுகள், கணவன் மனைவி என்ற உறவுகள் இருந்தாலும் தாய் தந்தையருக்கு மட்டும்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏனென்று சொன்னால், நம்முடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாலும் என்னுடைய தாய் இருந்திருக்கின்றார். என்னை கல்வி கற்பதற்கு ஊக்குவித்திருக்கின்றார். உண்மையிலே சிலருக்கு இந்த கொடுப்பினை கிடைப்பதில்லை. எனக்கு உண்மையில் தாய் தந்தை உறவு நன்றாக அமைந்திருக்கின்றது. அதையிட்டு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொள்கின்றேன். அதாவது இந்த பாடலை பாருங்கள். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? இந்த பாடலின் வரிகளில் இருந்தே தெரிகின்றது யாருக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று. எனவே உங்களுடைய தாய் தந்தையரை நேசியுங்கள், ஏனைய உறவுகளை நேசியுங்கள், அவர்களோடு அளவோடு பழகிக்கொள்ளுங்கள். நமக்கு யார் முன்னுதாரணமாக இருக்கின்றாரோ, நம்முடைய செயற்பாடுகளுக்கு யார் முக்கிய பங்களிக்கின்றாரோ அவரைத்தான் நாம் நேசிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.